ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்க ஏஸ்கார் ரீசெண்ட் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவே அந்த பேன் இண்டியன் படங்கள் அப்படின்றது ஒரு டிசீஸ் மாதிரி இப்படியே கபகவன் பரவிக்கிட்டே இருக்கு. ஹோல் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலுமே இது ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ற மாதிரி இந்த பேன் இண்டியன் படங்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால் நடக்கக்கூடிய கெட்டது என்ன, இதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த பேன் இண்டியன் படங்கள் அப்படி வருதுல இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பல ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய டப்பிங் படங்கள், அந்த ஒரு பேன் இண்டியன் படங்கள்லாம் ஒர்த்து தானா, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பேன் இண்டியன் படங்கள் தானா அப்படின்றதையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேன் இண்டியன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எது மைண்டுக்கு வரும்? பேன் இண்டியன் அப்படின்னா இந்த இந்தியாவையே கவர் பண்ற ஒரு விஷயம். பிசினஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், ஒரு சாங்கா இருக்கட்டும், இது மாதிரி எதை வேணா எடுத்துக்கிட்டுமே அது ஒரு இடத்த ஃபுல்லா கவர் பண்ணணும். அதுதான் பேன் இண்டியா. அப்படி பார்க்கும்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்போ பேன் இண்டியன் கான்செப்ட்குள்ள காலடி எடுத்து வைக்குதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, 2000 காலகட்டத்திலேயே பேன் இண்டியன் ஒன்று வந்துருச்சு. சக்திமான் சீரியலை யாரெல்லாம் பார்த்திருப்பீங்க? சின்ன வயசுல பலரும் பார்த்திருப்பாங்க. மெயினா இந்த early 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ், இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சக்திமான் கண்டிப்பா பிடிக்கும். பலரும் பார்த்திருப்பீங்க. அது நார்த் இந்தியால எடுக்கப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கதை. ஆர்ஜினேட்டட் எல்லாமே நார்த் இந்தியா தான். பட் ஓவரால் இந்தியா டப் பண்ணி இந்த சக்திமான்ற ஒரு கான்செப்ட் எந்த அளவு ஆல் ஓவர் இந்தியாவையும் கவர் பண்ணுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்த்ல மட்டும் பைத்தியம் இல்லைங்க, அந்த டைம்ல சவுத்துல இருக்க பசங்களுமே அப்படி பைத்தியமா இருந்தானுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பேன் இண்டியா. ஸோ அந்த பசங்களுக்கு அந்த டைம்ல அது பெரிய விஷயம், அது பெரிய லெவல்ல வந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நானில தான் அந்த ஒரு புது சகாப்தம்ன்ற மாதிரி தொடங்குது. லைக் ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியனா அதை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எந்திரன் அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தது, இதுக்கு முந்தைய படங்கள் தான் வந்தது, பாலிவுட் படங்கள்லாம். பட் அதெல்லாம் ப்ராப்பரா கவர் பண்ணல. நானி பாத்தீங்கன்னா சூப்பரா கவர் பண்ண ஒரு படம் சொல்வேன். நீங்க பாலிவுட் படங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் போதே பாத்தீங்கன்னா டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நார்த் இந்தியன் தியேட்டர்கள் ரைட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த பாலிவுட் படங்களை பொறுத்த வரையும் நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியும் ஈஸியா கவர் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருந்தது அந்த டைம்ல. ஆனா தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமா, இது மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியா பார்க்கப்படுற நம்ம ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் இந்தியாவை ரீச் பண்றது அந்த டைம்ல பெருசா இருந்தது. அப்படி வந்த ஒரு படம் ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு நானி தான். ஏன்னா நானில ரிலீஸ் ஆகும்போது சேம் டேட்லயே இங்க தமிழ்நாட்டிலேயே ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் பெஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேம் ராஜமௌலி சாரோட படமான பாகுபலி, இது மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் தான் ஆரம்பிக்குது இந்த ஒரு விஷயம். அப்படியே எல்லாருமே இதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆஹா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸோட பாகுபலிக்கு அப்புறம் சாஹோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆதிபுருஷ், சலாறு, அங்க அப்படியே ஸ்பார்க் பத்திக்கிச்சு. இப்போ வரையும் எல்லா இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா பேன் இண்டியன் படம் பண்ணிட்டாங்க. கர்நாடகால கேட்டீங்கன்னா KGF இருக்கு. அதுக்கப்புறம் மலையாளமும் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஒன்று புஷ் பண்ணிட்டாங்க, லூசிஃபர் 2. உங்களுக்கே தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய பேன் இண்டியன் ப்ராஜெக்டா மலையாளம் இண்டஸ்ட்ரியில புஷ் பண்ணாங்க, நமக்கே தெரியும். அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா லியோ, விக்ரம், ஜெயிலர், பொன்னியின் செல்வன் 1, 2, 2.0, இந்தியன் 2, கங்குவா, இந்த மாதிரியான படங்கள்லாம் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு அவங்க சொல்லவே வேணாம். அங்கதான் மோஸ்ட்லி பேன் இண்டியன் படங்களை ப்ராப்பரா பண்ணி இப்போ வரையும் சக்சஸ்ஃபுல் ரேட்டிங் வச்சிருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்காங்க. லைக் கல்கி, சலாறு, பாகுபலி 1 and 2, RRR, இந்த மாதிரி வரிசையா சொல்லலாம். இப்போ அவங்க சைடு தான் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுல, அங்கதான் இந்த ஒரு விஷயத்த நான் டிஃபைன் பண்ண போறேன். லைக் என்னன்னா, அவங்க பேன் இண்டியன் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றாங்கல்ல, அந்த ஒரு ஊர்க்காரங்க மட்டும் பாக்குறது இல்ல. இங்க பல ஸ்டேட்ஸ் இருக்கு, பல ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு, பல டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. எல்லாரையுமே ஒரு விஷயம் ஃபுல் பண்ணணும்னா அவங்களோட கியூரியாசிட்டி ட்ரிகர் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் புதுசா இருக்கணும், அவங்க எதிர்பார்க்காததா இருக்கணும், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும். லைக் ஸ்டோரி அண்ட் அந்த ஒரு கான்செப்ட். பாகுபலியில பாத்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கல்கிலே சேம் திங் தான். கூஸ் பம்ப்ஸ், ஃபேன், VFX அதெல்லாம் தாண்டி ஸ்டோரி அண்ட் அந்த கான்செப்ட் அது புதுசா இம்ப்ரெசிவா இருக்கணும். அப்ப எதுதான் ப்ரோ ப்ராப்பர் பேன் இண்டியன் படம் நீங்க நினைக்கிறீங்க
பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா லைக் மகாராஜா, அது வந்து ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் படம். ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரி அட்டிப்பட்ட லெவல்ல இருக்கக்கூடியவனுக்கு கூட அந்த கதை புரியும். ஏன்னா அது எமோஷன். இது வந்து மொழி, ரத்தம் அதெல்லாம் தாண்டி மொழி தெரியாதவன் கூட பார்த்தாலே புரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ஸ்டோரி கான்செப்ட். இத எந்த அளவு இனோவேட்டிவா ஸ்கிரீன் பிளேல எடிட்டிங்ல அதை மேட்ச் பண்ணி இம்ப்ரெசிவான ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் ப்ராப்பர் பேன் இந்தியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநாடு. என்ன கேட்டீங்கன்னா மாநாடுலாம் ஒரு பெரிய பேன் இண்டியன் படம். அந்த ஒரு கான்செப்ட் நச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ மாநாடு படத்துல அப்படியே எஸ்டிஆர் சாரை தூக்கிட்டு பிரபாஸோ இல்ல விஜய் சாரோ இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் மட்டும் அந்த படத்துல இருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கான்செப்ட் தான், இந்த ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேன் இண்டியன்ற விஷயத்த டிசைடே பண்ணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப புஷ்பா 2 படத்துல வந்து கதைன்னு பாத்துக்கிட்டா ஒன்னும் இல்ல, மாசு அது இதுதான். இதை வச்சுட்டு ஆஹா இவன் 1700 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க, இதை வச்சுக்கிட்டு அப்ப நம்மளும் இதே மாதிரி பண்ணா அடிக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மகாராஜா ப்ரொடியூசர் போனார்னா அந்த மாதிரியான படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் கதை என்ன, அந்த மாதிரியான படம் அப்ப எப்ப வரும்? இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய பேன் இண்டியன் படங்கள் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படத்தையுமே நான் எடுத்து சொல்றேன். ஆலப்புழா ஜிம்கானான்னு ஒரு படம் வந்தது மலையாளம்ல. சூப்பரான ஒரு படம். கதைப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம படம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் தமிழ்ல பார்க்க முடியல, தெலுங்குல பார்க்க முடியல. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல டப்பிங் வெர்ஷன்லாம் வரும். அதுல பார்த்துட்டு ஆஹா தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம் நம்மளே. ஏன்னா தியேட்டர்ல வந்தது ஆனா மலையாளத்துல வந்தது. அதுதான் ப்ராப்பர் பேன் இண்டியன். ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் ஒரு படம் வந்து ரீஜனல் டப்பிங்ல போய் சேருதுன்னா அதுதான் பேன் இண்டியன். அது இங்க ஒரு சில படங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, நடக்க விட மாட்டாங்களே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தப்புன்னு சொல்றேன். ஒன்னு நடந்தா ப்ராப்பரா எல்லாத்துக்கும் நடக்கணும், இல்லனா எதுக்குமே நடக்கக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப நம்ம சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும். ஆனா இது எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 2 போய் சேர்ந்த மாதிரியோ, லூசிஃபர் 2 போய் சேர்ந்த மாதிரியோ, 2.0, ஜெயிலரு, லியோ, குட் பேட் அக்லி, சாஹோ, சலாரு, RRR, கல்கி இதெல்லாம் போய் சேர்ந்த அளவுக்கு ஆலப்புழா ஜிம்கானா எடுத்துக்கிட்டேன், பொன்மேன் எடுத்துக்கிட்டேன், மகாராஜா எடுத்துக்கிட்டேன், லப்பர் பந்தா இருக்கட்டும், ஜமா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் சொல்றேன். இதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சா, பண்ண முடிஞ்சிச்சா? ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் விதிச்சுக்கிறீங்களே, இதுதான் பேன் இண்டியன் படங்கள், லைக் கிறுக்குத்தனமா தான் பண்ணணும், பெரிய பட்ஜெட்ல பண்ணணும், மாசா பண்ணணும், காசு அதிகமா இருக்கணும், படத்தோட பட்ஜெட் அதிகமா இருந்தா தான் அது பேன் இண்டியன் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணணும். அப்படி இல்ல, காசு அதிகமா போட்டு எடுத்துட்டா அது பேன் இண்டியன் படம் இல்ல, கதை அதுல சரியா இருந்ததுன்னா அதுதான் பேன் இண்டியன் படம். நான் 1000 கோடிக்கு ஒரு குப்பை படத்தை எடுத்து அதை பேன் இண்டியன் படம் ரிலீஸ் பண்றது வேஸ்ட். நான் 10 கோடிக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறேன், அதை நான் பேன் இண்டியன் படம் ரிலீஸ் பண்ணி அதுல நான் 1000 கோடி ரூபாய் எடுக்கிறேன்றதான் பிசினஸ், ஒரு குட் ஹெல்தியான ஒரு சினிமா. அது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேன் இண்டியன் தான் இங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த பேன் இண்டியன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியானதே கிடையாது. இது வந்து இன்னும் சினிமாவை கெடுக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஒரு ஸ்டோரி ஃபோக்கஸ்டாவே போல, ஹீரோக்கு பில்டப் கொடுக்கக்கூடிய படங்களா தான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் சொல்றேன், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சொல்றேன். பலருமா என்ன பண்றாங்கன்னா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆஹா நம்மளால இப்போ வந்து எல்லா சைடும் நம்மளால ரீச் பண்ண முடியுது, எல்லா ஆடியன்ஸையும் நம்மளால கவர் பண்ண முடியுது, எற நம்ம பழைய கதையெல்லாம் சூட் கேஸ்ல இருந்து எடுங்கடா அடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகாம ஸ்டோரி ஃபோக்கஸ்டா இல்லாம சும்மா பக்கா மாஸ் கமர்ஷியல் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஒட்டும்பா, அங்க இருக்கிறவனுக்கு ஒட்டணும்ல, அங்க இருக்கிறவனுக்கும் புரியுற மாதிரி எடுத்தாதான் அது பேன் இண்டியன் படம். இங்க வச்சும் ஹீரோக்கு ஹைப் ஏத்துனா அங்க அவனுக்கு எப்படி ரத்தம் கொதிக்கும், அதுவும் கொதிக்கிற மாதிரி இருக்கணும்னா நீ கதையில அட்லீஸ்ட் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்கணும். லைக் இப்போ KGFல ராக்கி அவன் அதெல்லாம் பண்ணானா அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்பை ஏத்துறாங்க, அப்படியே ரத்தம் துடிக்கிற மாதிரி. யாஷை நமக்கு தெரியுமா, அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூஸ் பம்ப் ஆகல. ராக்கின்ற அந்த கேரக்டருக்கு ஏத்த இந்த பில்டப்பை கொடுத்து அந்த கேரக்டர் அந்த படத்துல என்ன பண்ணுதுன்றத பார்க்கும் போதுதான் நமக்கு கூஸ் பம்ப் ஆகுது. ஆனா இங்க பலரும் கேரக்டர் பில்டிங் பண்றது இல்ல, கதைக்கான சரியான பில்டிங் பண்ண போறது இல்ல, அந்த கேரக்டர் சரியா டிஃபைனும் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் இவரை வச்சு நம்ம ஆல்ரெடி நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம், இவர் அப்படியே ஒரு மாதிரி மாசா காமிச்சு அதை அப்படியே நம்ம ஒல்ட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முந்தைய ஆக்டர்ஸ், இதை நான் பர்டிகுலரா ஒருத்தரை சொல்லல, ரஜினி சார், விஜய் சார், கமல் சார், ஏன் அஜித் சார், இப்படி நான் எல்லாரையும் சொல்றேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இவங்க வந்த இந்த 4 பேர் நடிச்ச முந்தைய படங்கள்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த கான்செப்டை தான் எடுத்து போட்டு பொழைச்சு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணல, பர்டிகுலரா அந்த ஸ்டோரி டிஃபைன் பண்ணல, அது அடுத்த ஸ்டேட்ல இருக்கிறவனை அட்ராக்ட் பண்ற மாதிரி, அவனுக்கு புரியுற மாதிரி, அவனுக்கு கூஸ் பம்ப் ஆகிற மாதிரி இல்ல. இது நம்ம ஸ்டேட்காரங்களுக்கே நம்ம ஊர்காரங்களுக்கே புரியல அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்காரங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஒட்டாத போது இது எப்படி நம்ம அடுத்து வேர்ல்ட் கான்செப்ட் கொண்டு போக முடியும்? அவங்க வந்து நம்மளெல்லாம் ரீச் பண்ணிட்டாங்க, நம்ம எமோஷன்ஸ்லாம் கவர் பண்ணி நம்மளெல்லாம் தொட்டுட்டானுங்க. இப்போ அடுத்து அவங்க வேர்ல்டுக்கே போயிட்டாங்க, நம்ம தான் இன்னும் இவங்க கூட மாரடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேன் இண்டியன் கான்செப்ட்லாம்
மார்க்கெட்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல அடுத்து வரக்கூடிய லைக் கூலி இது மாதிரியான படங்கள் ஏதாவது அதை பிரேக் பண்ணாதான் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.